அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நிமிட ஜோதிட பதிவு எது அப்படின்னா, மீடியா துறையில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு ஜோதிட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி பார்க்க நிறைய விதிகள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பான ஒரு விதி என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்தில் சந்திரன் ஒருவருக்கு இருந்தது, நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா, இவர் எழுத்து, பத்திரிகை, மீடியா, தகவல் தொடர்பு, அதே மாதிரி இந்த சமூக வலைதளங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மக்களோட மனநிலைமையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த 3ல் சந்திரன் இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த துறையில் அவங்க தாராளமாக ஈடுபடலாம். செய்தித்துறை, தொலைக்காட்சி சார்ந்த எது வேணாலும் இருக்கலாம், யூடியூப்பு, ரேடியோ, அதே மாதிரி பப்ளிக் ரிலேஷன்ஸ், டிஜிட்டல் மீடியா, இந்த எஸ்இஓ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா மக்களை கவரக்கூடிய அளவுக்கு, மக்களை ஈர்த்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதோ இல்லை ஒரு வீடியோவை பார்க்க வைக்கிறதோ, அந்த பேச்சு, இது எல்லாமே இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். விருப்பமுள்ளவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மேலும் ஏதாவது ஜோதிட ரீதியாக உங்கள் சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தருகின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.